அவர் இருக்கிறவராகவே இருக்கிறாரு. நீங்க அவசரப்பட கூடாது. எனக்கு நான் கேட்ட ஆசீர்வாதம் வரல, அதனால எனக்கு வீடு வரல, அதனால நான் கத்தரை விட்டு பின்வாங்கி போறேன். நான் காரு கேட்டேன், காரு வரல, கத்தரை விட்டு பின்வாங்கிட்டு போறேன். என் பொண்டாட்டி சரியா நடக்கல, அதனால கத்தரை விட்டு பின்னாடி போறேன். என் பிள்ளைய வார்த்தை கீழ்ப்படியில, கத்தரை விட்டு பின்னாடி போறேன். அதெல்லாம் என்ன வாழ்க்கை? உயிரே போனாலும் யோபு சொல்ல, கொண்டு போட்டாலும் அவர் தான் தெய்வம். கை தட்டுங்க பார்க்கலாம். என்னை கொண்டு போட்டாலும் அவர் தான் தெய்வம். அவர் எனக்காகத்தான் சிலுவைக்கு போனார், என்னுடைய பாவங்களுக்காக போனார், என்னுடைய அக்கிரமங்களுக்காக போனார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லி இருக்கிறபடி என் இயேசு எனக்காக சிலுவையிலே சாபமானார். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. யாத்திராகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோட சொல்வாயாக என்றார். அல்லேலூயா. இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேச போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன் என்கிறார். அல்லேலூயா. நம் ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர். அல்லேலூயா. ஆதியாகம புத்தகத்திலே ஆதாமை உருவாக்கினவர், மறுபடி ஆபிரகாமை நோவாவை சந்தித்தவர், மறுபடியும் கர்த்தர் ஆபிரகாமை சந்தித்த தேவன் இன்னைக்கு மோசே பார்த்து சொல்லுகிறார், அப்ப எப்படி இருக்கிறனோ அதே போல இன்று நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நாம் யோசிக்கிறோம், ஆண்டவர் எங்களை மறந்து விட்டாரா? ஆண்டவர் சொன்ன வார்த்தை எங்கே? இஸ்ரவேல் ஜனங்கள் யோசித்திருப்பார்கள். ஆபிரகாமுக்கு தான் ஆண்டவர் அயர்ந்த நித்திரையை கொடுத்து ஆதியாகம புத்தகத்தில் சொல்லுகிறார், 400 வருஷம் உன்னுடைய ஜனங்கள் உன் சந்ததி உபத்திரப்படுவார்கள். 400 வருஷம் என்று சொல்லுகிறார். 4 தலைமுறை என்று வேதம் எழுதுகிறது. 4 தலைமுறைக்கு அப்புறம் நான் வந்து உங்களை சந்திப்பேன் என்று சொன்ன கர்த்தர் மோசேயை பார்த்து சந்திக்கிறார். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில கர்த்தர் இதுவரைக்கும் வெறும் விபத்திரமும் ஒவ்வொரு வேதனை கண்ணீர் மத்தியிலே நீங்கள் வந்திருக்கலாம். இந்த வருஷம் உங்களை சந்திக்கிற ஒரு ஆண்டா இருக்க போகிறது. அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் அங்கே சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அதே ஆதியாகம புத்தகத்தில் நீங்க வாசிங்கன்னா அவர் சொல்ல, அந்த யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பின்னும் அவர் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய பிதாக்களுடைய தேவனுமாய் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. எப்பவுமே நம்ம ஆண்டவர் இருக்கிறவராக இருக்கிறவர், தன்னை அடையாளப்படுத்தி வருகிறவர். கைகளை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. ஒரு அடையாளத்தின் தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் ஆண்டவர் என்னை அடையாளத்தோடு தான் சந்திப்பார். அல்லேலூயா. ஏன்னா அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவரிடத்துல மாறுதலே கிடையாது. 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அதே அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். ஐயா, இன்னைக்கு இருக்கிறவராக இருக்கிறவர் என்ன சொல்லுகிறார் என்றால், முதலாவது உங்க கூக்குரலை அவர் கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க வீட்டில் உட்கார்ந்து கூக்குரல் இட்டீங்கல்ல, ஐயோ என் சத்தம் கேட்காதா? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் படுகிற வேதனையை நான் அறிந்திருக்கிறேன். வேதனை. இன்றைக்கு வேதனையின் மத்தியிலும் கூக்குரல் மத்தியில் நீங்க வந்திருக்கிறீங்க. அவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், பயப்படாத. அல்லேலூயா. நீ எதை கண்டு பயப்படாத, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கதான் நம்ம யோசிக்கிறோம்,
ஏன் ஆண்டவர் அவ்வளவு நாள் நம்மளை விட்டார்? எமோரியருடைய பாவம் நிவிருத்தியாகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இதை வாசித்தால் நன்றாக இருக்கும். ஆதியாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 15:13 வாசிக்கும் போது, அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம், நல்ல கவனிங்க, 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். உண்மையான ஒரு காரியம், நீ அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இங்கே சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 16ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்று சொல்லுகிறார். அந்த அக்கிரமம் நீங்கினாதான் நான் கொடுக்கிற ஆசீர்வாதம் வரும். சோதம் குமார பாவம் இருந்தால் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது. இந்த அக்கிரமம் நிவிருத்தியாகப்படன ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்து அவன் பாவியாய் மாறிவிடுகிறான். அந்த பாவத்திலிருந்து நீங்க விடுதலையாக்கப்பட வேண்டும். அதற்காக தான் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு பிதாவாகிய தேவன் அனுப்பினார். பாவத்துக்கு பலி செலுத்த வேண்டும். அந்த பலியாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அதனால்தான் சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனா இருக்கிறது. அவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது. ஏன் பைத்தியமா இருக்கிறது என்று சொன்னால், அவரையே அவரால் காப்பாற்றிக்க முடியல, இவர் எனக்காக மரித்தாரா என்று ஏளனம் செய்வான், அசட்டை பண்ணுவான். ஆனால் நீங்களும் நானும், அவர் எனக்காகத்தான் சிலுவைக்கு போனார், என்னுடைய பாவங்களுக்காக போனார், என்னுடைய அக்கிரமங்களுக்காக போனார், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லி இருக்கிறபடி என் இயேசு எனக்காக சிலுவையிலே சாபமானார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இல்லாத ஒரு பாக்கியம், நோவாவுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் தேவன் உங்களுக்கு எனக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கொடுத்திருக்கிறார். அதுலதான் நம்ம சிறப்பு என்று சொல்லுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அக்கிரமம் நிவர்த்தியாகல, அதனால ஆண்டவர் சந்திக்கல. இப்போ மோசே கிட்ட வந்து கர்த்தர் பேசுறாரு, நான் இப்போது என் ஜனங்களை நான் என் பக்கமாய் திருப்ப போகிறேன் என்று சொல்லுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இதுவரைக்கும் ஒருவேளை நீங்க அடிமையாய், ஒருவேளை இதுவரைக்கும் உங்களை யாருமே பார்க்காம, எந்த பக்கம் போனாலும் நெருக்கம், எந்த பக்கம் போனாலும் ஒரே டென்ஷன், எந்த பக்கம் போனாலும் ஒரு வேதனையோடு இருந்தீங்களா? இன்னைக்கு உங்க நிந்தே கர்த்தர் மாற்ற போகிறார். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. என்ன செய்வார்? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தை 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் எதுக்கு இறங்கினாரா? இதுவரைக்கும் நீங்க உங்களை துன்பப்படுத்தின, வேதனைப்படுத்தின, நெருக்கின, துரத்தி விட்ட, உங்களை மேல வளர விடாம வைத்த எல்லா ஜாதி துரத்தி விட்டு உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற நன்மையான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அவர் சொல்ற, இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆமென். என் பிள்ளைகள் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கர்த்தர் இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய போகிறார். நீங்கள் அவர் இல்லையோ, ஆண்டவர் எங்களை பார்க்காம விட்டுட்டாரா, ஆண்டவர் எங்களை மறந்துட்டாரா என்று நினைக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் சொல்றாரு, இவர் மோசேட்ட கூட்டு சொல்றாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று என் ஜனங்களிடத்தில் சொல்லு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் இருக்கிறவராக இருக்கிறதுனாலதான் நாம் இன்றைக்கு ஜீவனோடு நின்று கொண்டிருக்கிறோம். அதே நீங்க பாருங்க, 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யாத்திரா 3:13 வாசிக்கும் போது, அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது
நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டார். நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். என்ன கண்டிப்பா நாமத்தை கேட்கறாங்க. 400 வருஷம் கழிச்சு என்ன பண்றாங்க? மறுபடி வராங்க. எகிப்தியருடைய கைகளிலே போய் மாட்டிக்கொள்றாங்க. 400 வருஷம் கழிச்சு தான் கர்த்தர் சந்திக்க போகிறார். அது கேடப்பட்ட நாட்களில் அவங்க மனம் போன போக்கு வாழ்க்கை, அடிமைத்தன வாழ்க்கை, எல்லா கஷ்டங்களும் இருந்தது. இப்போ ஆண்டவர் போய் சந்திச்சு தான் வேதம் சொல்லுகிறது. அவன் சந்திச்சு சொன்னதுனால தான் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். பயப்படாதீங்க. உங்க கவலை கண்ணீர்களுக்கு எல்லாம் முடிவு உண்டு. அல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் விடுதலை வரப்போகிறது. ஆண்டவர் அதை செய்ய போகிறார். ஆமென். என்ன செய்வாரா? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவர் அங்க எழுதுகிறார். 3:21 வாசிக்கும் போது, அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன். நீங்கள் போகும்போது பெருமையாய் போவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன சொல்றாரு? நீங்க போகும்போது பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீ போகும்போது சும்மா போக மாட்டீங்க, நல்லா கொடுத்து அனுப்ப போறாரு. செமக்க முடியாம கொடுத்து அனுப்ப போறாரு. கைத்தட்டி கத்திர மகிமைப்படுத்துக்கு பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்னா நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஆமே. போகும்போது என் ஜனம் என்ன பண்ணாதுங்க, வெறுமையா போகாது, ஒண்ணு இல்லாம போகாது. வரும்போதுதான் வெறுங்கையா வந்தார் யாக்கோப்பு. போகும்போது எப்படி போனாரு? பரிவாளங்களோடு போனார். கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்னை வெறுங்கையாய் கொண்டு வந்தது உண்மைதான். இப்போ என்னை 2 பரிவாளங்களோடு கொண்டு போகிறார். வெறுங்கையாய் போன நம்மளை கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், பல ஆசீர்வாதங்கள் எனக்கு தந்தி. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், பல ஆசீர்வாதங்கள் எனக்கு தந்தி. எல்லோஹே 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 உம்மை துதித்தேன். எல்லோஹே 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 உம்மை துதித்தேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயவு என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயவு என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், ஆசீர்வாதங்கள் எனக்கு தந்தி. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், பல ஆசீர்வாதங்கள் எனக்கு தந்தீர். எல்லோஹே 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 உம்மை துதித்தேன். எல்லோஹே 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 உம்மை துதித்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, உன்னை வெறுமையா அனுப்ப மாட்டேன்பா. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு உங்களை வெறுமையா அனுப்ப மாட்டாராம். ஆனா அதுக்கு மோசே என்ன சொன்னார் தெரியுமா? 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்கன்னா மோசே சொல்றாரு பாருங்க, வாசிங்க. அப்பொழுது மோசே அவர்கள் என்னை நம்பார்கள். யாரு? ஜனங்க என்ன நம்ப மாட்டாங்க. அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள். கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். இவங்க போராடுகிற ஆண்டவருக்கு மோசே இப்போ பிடிச்சே ஆகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன நம்ப மாட்டாங்க. ஆண்டவரே நீ எதையாவது சொல்லுவான். கர்த்தர் சொல்றாரு, அதனால கவலைப்படாத. என்ன சொல்றாரு பாருங்க, எதை பத்தி என்ன பண்ணாத, கவலைப்படாத. நான் சும்மா அனுப்ப மாட்டேன், பிள்ளைகளை வெறுமையா அனுப்ப மாட்டேன், பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து தான் அனுப்பேன், நீ கவலைப்படாத என்று சொல்லுகிறார். ஆனா மோசே போராடுகிறார். 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பம் ஆயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின்
தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதே, அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். அல்லேலூயா. இப்படி சொன்னாலும் மோசேக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு வரவே இல்லை. ஏன்னா ஆண்டவரை பத்தி மோசேக்கு தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் தெரியும்னு சொன்னா தெரியும். ஏன்னா முதல்ல சொல்லும் போதே ஒரு பொடி வச்சு தான் சொல்றாரு, பார்வோடு இருதயத்தை கடினப்படுத்துவேன். அப்போ இவன் அங்கே என்ன நினைக்கிறாருன்னா, என்னதான் பேசினாலும் அவர் செய்யறதா, அதனால நம்ம போக வேண்டாம், யார் வேணாலும் என்ன பண்ணட்டும் போட்டோம். ரெண்டாவது ஒரு அடையாளத்தை சொல்ல, முதல்ல இந்த அடையாளம் இதுவே உனக்கு அடையாளம் சொல்லிட்டாரு. ரெண்டாவது என்ன பண்றாரு, மடியிலே கையை போடு குஷ்டரோகம், இது ரெண்டாவது அடையாளம். 8ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கூடாமலும் போனார், பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். இப்ப நம்புவார்கள் சொல்லிட்ட, நல்ல பைபிளை படிங்க. நம்புவார்கள் சொல்லிட்டு மூணாவது சொல்றாரு பாருங்க, இவ்விரண்டு அடையாளங்களை அவர் நம்பாமலும். மோசைக்கு தெரிஞ்சு போச்சு, அடடே இவர் நம்மளை விடவே மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு ஜனங்கள் விடுதலையாக்கப்படணும், அவர் ஜனங்கள் பாதுகாக்கப்படணும். ஆனா எளிமையா அந்த விடுதலை வந்துடக்கூடாது. அந்த விடுதலையினுடைய கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுக்கிடணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஏன்னா மோசை கோலை போடுறாரு, பாம்பா மாறுது, உடனே பார்வன் சொல்றான், இது என்ன பெரிய அற்புதம், ஏன் மந்திரவாதியில கூட அவன் போட்டாலும் என்ன ஆகுது, பாம்பா மாறுது. மோசே கோல் ஆரோடைய கோல் தான் அதை விழுங்கிறத அவன் பார்க்கல, ஆனா பாம்பா வரத அவன் பார்க்கிறான். ரெண்டாவது சொல்றாரு, இவ ரெண்டு அடையாளங்களையும் அவர்கள் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவி கொடாமலும் இருப்பார்களானால், அப்படி சொல்லிட்டு அடுத்த காரியத்தை சொல்றாரு. சொன்ன உடனே மோசேக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. வாசிங்க 10ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியனோட பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றார். யாருகிட்ட கர்த்தரே சொல்றார், எப்படியாவது இந்த ஊழியத்தை விட்டு என்ன பண்ணிடணும், எனக்கு ஊழியமே இது ரொம்ப பெரிய கடினமான ஒரு வேலை. இல்லையா சொல்லுங்க. கீழே இருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும், மேலே வந்து பாடும்போது பிரசங்கம் பண்ணும்போது என்ன பண்ணும், இதை செஞ்சிட முடியாதா, இது என்ன பெரிய ஒரு வேலையை அவர் பண்றாரு. சொல்றாரு, நான் விட்டா பிரசங்கம் பண்ணிடுவேன், பண்ணுங்க. அப்படிதான் சொல்றாரு. ஆண்டவரே, நீர் யாரையாவது, நான் கூட நிறைய நேரம் அப்படி சொல்லியிருக்கேன், ஆண்டவரே துரோகிகளும் பாவிகளும் ஆகிய எங்களை தெரிந்து வாக்குவனால். அப்புறம் கர்த்தர் என்ன சொல்றார், 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார், ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார், கர்த்தராகிய நான் அல்லவா, ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். இதுக்கு மேல யார் சொல்ல முடியும்? எவ்வளவு இருக்கிறவராக இருக்கிறேன், பயங்கரமா முச்சடியில தரிசனமாகிறாரு, எல்லாமே இவருக்கு தெரியுது. ஆனாலும் இவ்வளோ பெரிய திட்டம், 6 லட்சத்தி எவ்வளோ 6 லட்சத்தி புருஷர்கள் சொல்லி வேதத்தில் என்ன புத்தகத்தில் போடப்பட்டிருக்கு இல்லையா, 6,100,000 பேர் நினைக்கிறேன். 6 லட்சம் பேரை நடத்தணும். இப்ப மோசே அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, ஆண்டவர் சொல்ல போதிப்பேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு 13ஆம் வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லிட்டாரு. எப்ப மனுஷனுக்கு காதை உண்டாக்கிறது நான் தான், ஊமையான படைக்கிறதும் நான் தான், நானே உன் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நீ பேச வேண்டியதை உனக்கு செய்வேன்னு சொன்னாலும் மோசே சொல்றாரு, யாரையாவது அனுப்புங்க ஆண்டவரே, நான் இந்த ஊழியத்துல கீழே இருந்து உதவி செஞ்சுட்டே போயிடுறேன்றார். கை தட்டுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா கர்த்தர் ஒரு மனிதனை சூஸ் பண்ணாருன்னு வைங்க, எங்க போனாலும் தூக்கிட்டு வந்துடுவார். கை தட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மோசேட்ட எப்படிலாம் பேசியிருக்காரு பார்த்து, என்னைக்காவது அப்படி ஆராய்ச்சி பார்த்துட்டு மோசேட்ட எப்படி பேசியிருக்காரு பாருங்க ஆண்டவர். எவ்வளோ காரியம் பாருங்க. ஏன் ஆண்டவர் மோசேட்ட அப்படி பேச என்ன காரணம் சொன்ன, முதலாவது பாருங்க, மோசேயினுடைய சுவாபம் அது ரொம்ப முக்கியம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நீ வாசிங்கன்னா,
எபிரேயர் 11:23 வாசிங்கன்னா, மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து மேன்மையானதை வெறுத்து, அதாவது விரும்பல, வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு. கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஐயா, அவங்க நல்லா இருக்காங்க, அங்க இவங்க நல்லா இருக்காங்க, இவங்கெல்லாம் என்ன கர்த்தரையா தேடுறாங்க, எவ்வளவு மேன்மையா இருக்காங்க, அதனால நான் அங்க நோக்கிறேன் என்று நோக்கவில்லை, அங்கே போகிறேன் என்று போகவில்லை. அதனாலதான் கர்த்தர் மோசேயை சூஸ் பண்றாரு. இருக்கிறவராக இருக்கிறேன் சொல்லுகிற காரணம், மோசேட்ட இவ்வளவு தூரம் போராட காரணம் என்ன, மோசே இவ்வளவு தூரம் ஊழியத்துக்கு அழைக்க காரணம் என்ன, அவனுடைய கேரக்டர்ஸ். ஒரு மனிதனை தேவன் அழைக்கிறார் என்றால் இஸ் பெஸ்ட் கேரக்டர். அவருடைய கேரக்டர் பாருங்க. ஐயோ, எனக்கு பார்வோனுடைய பையன் சொல்வதற்கு நான் வந்து சந்தோஷப்படல, தேவனுடைய ஜனங்கள் நிந்தையும் அவமானத்தையும் சுமந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்குள்ள நானும் சுமக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நாம் ஆசீர்வாதத்தை பல கோணத்திலே பார்க்கிறோம். அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், இவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். ஐயா, அவன் ஒரு நாள் நரகத்துக்கு போவான். கர்த்தர் உன்னை நரகத்துக்கு போவதாக கொண்டு போகவில்லை, உன்னை தேவ ராஜ்யத்துக்கு கொண்டு போக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அடுத்த வசனத்தை அவர் சொல்லும்போது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷத்திலும் அதிக பாக்கியம் என்று எண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் எத்தனை பேர் கர்த்தரை தேடி எனக்கு இன்னும் கிடைச்சது பாருங்க. அங்க இருக்கும்போதாவது அடிக்கடி பண்டிகையில் அங்கங்க சோறு போடுவாங்கன்னு யாராவது நினைச்சீங்களா? வெண்டைக்காய்க்கும் கீரைக்காய்க்கும் கொமுட்டி காய்க்கும் அப்படிதான் பைபிள் சொல்லுது. அப்படி நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். நீங்கள் எப்பொழுது கிறிஸ்துவின் பாடுகளை சுமக்கிறீர்களோ அப்போ நீங்க தேவ ராஜ்யத்துக்குரியவர்கள் என்று அர்த்தம். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அவர் இருக்கிற பிரகாரமே இருக்கிறார். பரிசுத்தம் உள்ள தேவன், நித்தியவாசி உள்ள தேவன். மோசேயிட்ட ஒரு பெரிய போராட்டம் ஆண்டவருக்கு நடந்துதான் ஊழியத்துக்கு அழைக்கிறார். அநித்தியமான சந்தோஷம், இனி வரும் பலன் எனக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, அதனாலதான் ஆண்டவர் சொல்லி, நீ போ, பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன் என்று சொன்னார். நீ பயப்படாத, நான் போதிப்பேன் என்று சொன்னார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம சற்று யோசித்து, நம் தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார், நாம் பயப்பட தேவையில்லை. எந்த நிலைமையில எந்த வேலையில என்னை சந்தித்து எனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு என்னை கனப்படுத்துவார். அல்லேலூயா. அது கட்டாயம் நடக்கும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரிடத்தில் சொல்லி அனுப்பினார். இவ்வளவுலாம் பேசின மோசே தான் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட சொன்னோன்னே ஆண்டவருக்கு ஒரு வழி இல்லாம என்ன செய்தார் என்றால், யாத்திராகமம் புஸ்தகம் 4:14 நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. மறுபடியும் யாத்திராகமம் வாங்க, 4:14 நீங்க வாசிக்கும் போது, அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறான் என்று அறிவேன், அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருவான், உன்னை காணும் போது அவன் இருதயம் மகிழும். கண்டிப்பா சொல்றேன், உன் கூட கர்த்தர் இருந்தா உன்னை பார்க்கிற எல்லாரும் சந்தோஷம் தான் படுவாங்க. கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அல்லேலூயா. உங்க கூட கர்த்தர் இருந்தா நம்ம கிட்ட பேச எல்லாரும் விரும்புவாங்க. ஆனா பிரச்சனை யாருக்குதான்? மோசேக்கு தான் பிரச்சனை. தேவனே தராம நீ ஒரு ஆளை கேட்டு வாங்கினால் உனக்கு பிரச்சனை. தேவன் உன்னுடைய ஊழியத்திற்காகவோ உன்னுடைய காரியத்துக்காகவோ தேவன் உனக்கு ஒரு லைஃப் பார்ட்னரோ இல்லைன்னா உன் கூட பாடுறதுக்கோ உன்னை ஆராதிப்பதற்கு ஒருவன் வரவில்லை என்றால் அவன் கடைசி வரைக்கும் உனக்கு முள்ளுதான். கடைசி வரைக்கும் உன்னை குத்திக்கிட்டு தான் இருப்பான். உன்னை நிம்மதியா ஊழியம் செய்ய விட மாட்டான். எதையோ குறை பேசிக்கிட்டே இருப்பான். ஊரா போய் சுற்றி திரிவான். தேவனே அழைத்து கொண்டு வந்தால் அவன் உனக்கு சமாதானமாக இருப்பான். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இவன் என்ன செஞ்சான் தெரியுமா? என்னாகும் புஸ்தகம் திருப்பிக் கொள்ளுங்க, 12ஆம் அதிகாரம்
என்னாகும் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம். இவருடைய சுவாபம் இதான். ஏன்னா அவன் தான் தெரிந்து கொள்ளுகிறான். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீ நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி. யாருக்கு விரோதமா பேசி? மோசேக்கு விரோதமா பேசி. கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டு அவர் பேசினதில்லையோ என்றார்கள். இந்த சுவாபம் யாருக்கு வரும்? தேவனால் தெரிந்து கொள்ளப்படாம வர்றாங்க பாருங்க, இவங்களுக்கு தான் இந்த சுவாபம் வரும். அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் பேச மாட்டான். தேவன் என்னை இணைத்திருக்கிறார், மோசையோடு என்னை இணைத்திருக்கிறார், மோசே தான் தலைவன், நான் மோசே கீழே இருக்கிறவன், அவருடைய திட்டங்களை செய்ய வேண்டும், எனக்கு அதுக்கு பேசுவதற்காக வைத்திருக்கிறார் என்று நினைக்கவில்லை. ஏன் அவர் கொண்டு தான் பேசுவாரோ? அவருக்கு தான் பேச தெரியுமோ? அவர் ஜெபம் பண்ணா தான் நடக்குமோ? நான் ஜெபம் பண்ணா நடக்காதோ? இந்த எண்ணம் எப்ப வரும்? எப்ப நீங்க தெரிந்து கொள்றீங்களோ அப்போதான் அந்த எண்ணம் வந்துடும். அதனாலதான் நான் சொல்லுவேன், ஆண்டவரே நான் யாரையும் தெரிந்து கொள்ளக்கூடாது, நீங்களே கொண்டு வந்து கொடுக்கணும். கை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது குடும்பத்திலே அப்படி இருக்கிறது. சொல்றாரு பாருங்க, அவர் சொல்ல பேசினதில்லையோ என்றார்கள், கர்த்தர் அதை யாரு கேட்கிறாங்களோ இல்லையோ, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு விரோதமா பேசினா கர்த்தர் கேட்பார், கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் நான் சொல்ல முடியும், நான் அப்பிரயோஜனமான ஆளுதான், நான் ஒன்றுக்கு உதவாதவன் தான். கர்த்தருக்கு முன்பாக தான், உங்களுக்கு முன்பாக கிடையாது. உங்களுக்கு முன்பாக உதவானவன் கிடையாது. நான் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையானவன், கர்த்தருக்கு முன்பாக அற்பமானவன். அதனாலதான் நான் யாருகிட்ட எந்த காரியத்தையும் சொல்வது இல்லை, உங்க பின்னாடி வருவதும் கிடையாது. கர்த்தர் உங்களை இணைத்தால் இணைந்து ஊழியம் செய்வோம், இல்லை என்றால் ஊழியத்தை நிப்பாட்டி ஜெபம் பண்ணுவேன். இவ்வளவுதான் என்னுடைய தரிசனம். அதுக்காக நான் யாரையும் காக்கா பிடிச்சிட்டு யாரையும் வந்து பேசிக்கிட்டு நீங்க இதை பண்ணணும் பிரதர் இன்னும் அது செத்து போனாலும் எனக்கு அந்த எண்ணம் வராது. ஆனால் இங்கே மோசேயுடைய சுவாபத்தை அறிந்திருந்த கர்த்தர் கேட்டார். அடுத்த வசனம் வாசிங்க. மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான். சடுதியிலே கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் மிரியாமையும் நோக்கி, நீங்கள் மூன்று பேரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு புறப்பட்டு வாருங்கள் என்று. 3 பேரும் போனார்கள். 3 பேரும் போனாங்க. 8ஆம் வசனம் வாசிங்க. நான் அவனுடன் மறைபொருளாக முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும். சாரி சிஸ்டர், 5ஆம் வசனம். கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்ப யார் போல? மோசே போல. ஏன்? மோசேட்ட தப்பு இல்லை, மிரியாம் அவர்தான் தான் தப்பு இருந்துச்சு. கர்த்தர் கூப்பிடுறாரு, நியாய தீர்ப்பு கூப்பிடுறாரு, இருக்கிறவராக இருக்கிறேன் கூப்பிடுறாரு. அவன் கேரக்டர் வைஸ் பார்த்து தான் ஆண்டவர் ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டார். அவன் அறிவை வச்சு தெரிந்து கொள்ளல, அவன் கேரக்டர் பார்க்கிறார் ஆண்டவர். எகிப்தியர்கள் 2 பேர் ஒரு அடிமையாய் வேலை வாங்கினதுனால ஒருத்தனை வெட்டுறான் மோசே. கர்த்தர் பார்க்கிறார், இவன் உண்மையா இருக்கிறான்னு சொல்லி கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆனால் நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இருவரும் பேசிட்டு சொல்ற என்ன சொல்றாருன்னா, 6ஆம் வசனம் அழகா சொல்லுது. அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் அப்படிப்பட்டவனே கிடையாது. என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. மோசே கர்த்தர் அப்படித்தான் பார்த்தான். இருக்கிறவன் ஒரே ஒரு மனிதனுக்காக பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு வைராக்கியம் பாராட்டுகிறார். ஒரே ஒரு உண்மையுள்ள விசுவாசி. அவன் வந்து வேண்டான் ஓடினவன், ஆனா அவன் கேரக்டர் வைஸ பிடிச்சு அவனை ஊழியத்தை கொண்டு வந்துட்டாரு. ஊழியத்தை கொண்டு வந்து உண்மையா ஊழியத்தை செய்யறான், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறான்.
தாகமா இருக்கிறான், வாஞ்சையா இருக்கிறான். இயேசு இயேசு இயேசு, உட்கார்ந்தா இயேசு, நடந்தா இயேசு, படுத்தா இயேசு. அவன் யாரையும் பார்க்கல, இயேசுவுக்காக ஓடுறான். அவன் உண்மையுள்ளவன். அவனுக்கு விரோதமாய் நீ பேசும் பொழுது கர்த்தர் வருகிறார். அதனாலதான் நான் சொல்றேன், ரொம்ப கவனமா நம்ம நடக்க வேண்டும். யாரையும் பழிச்சு பேசக்கூடாது என்று சொல்வது காரணம் அதுதான். தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப அழகா எழுதப்பட்ட அடுத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுறேன். எப்படி பேசுறாராம்? முகமுகமா பேசுறாராம். ஏன் சொன்னா, அதனாலதான் அவர் அவனை விடல, பிடிச்சு இழுக்காரு. வேணும், என் ஜனங்களை நடத்துவதற்கு நீ வேணும் மோசே, நீ வேணும். ஏன்னா உண்மையா இருக்கிறான். தேவன் எந்த பிள்ளைகள் உண்மையாய் தாகமாய் இருக்கிறார்களோ அவரை கண்டு தெரிந்தெடுக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துங்க. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? அவ்வளவு தூரம் பேசின ஆண்டவர். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க நீங்கள் என் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயமில்லாமற் போனது என்ன என்றார். கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் போய்விட்டார். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிற்று. மிரியாம் உறைந்த மலையின் வெண்மை போன்ற குஷ்டரோகி ஆனாள். ஆரோன் மிரியாமை பார்த்தபோது அவள் குஷ்டரோகியாய் இருக்க கண்டான். பாருங்க, இங்கதான் ரொம்ப முக்கியம். மிரியாம் என்பது வேற யாரும் இல்லை. இதை போட்டு விடுப்பா, காத்து. மிரியாம் என்பது வேற யாரும் இல்லை, மோசேயுடைய சொந்த சகோதரி. தன் சொந்த சகோதரிக்கு எல்லாமே தெரியும். சிறு வயதிலிருந்து மோசே எப்படி வளர்க்கப்பட்டார், எப்படி பார்வோன் அறையில இருந்தார், எப்படி ஆண்டவர்களை அழைத்தார், மோசே மூலமா என்னென்ன காரியங்களை செய்தார்னு யாருக்கு தெரியும்? மிரியாமுக்கு தெரியும். தெரிந்திருந்தும் மோசேக்கு விரோதமாய் பேசினதை கர்த்தர் விரும்பவில்லை. ஆனா ஆரோனை கர்த்தர் ஒன்றும் பண்ணலை. ஏன் தெரியுமா? ஆரோனுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. ஆண்டவர் அழைக்கும் போது வந்து இடையில வந்ததுதான் ஆரோன். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, என்னை ஒடுக்குறாங்க, என்னை நெருக்குறாங்க, என்னை வேதனைப்படுத்துறாங்க, என்னை குத்தி பேசுறாங்க, என்னை என்னை போட்டு மிதிக்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்காக தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு பக்கம் மோசேக்கு பேசும்போது மனசுல கஷ்டம் இருந்திருக்கும். இன்னொரு பக்கம் அக்கா, சொந்த அக்கா குஷ்டரோகியாய் வெளியே வருகிறார். இப்போ ஆரோன் சொல்றாரு, தயவுசெய்து இந்த தப்பு நாங்க பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க ஆண்டு போது வசனம் சொல்லுது பாருங்க. மோசே அப்பொழுது என்ன செய்கிறார் பார்க்க 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். தேவ பிள்ளைகளுக்கு, தேவனுக்கு உண்மையாயிருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் நம்ம பேசினால் அந்த தேவ பிள்ளை ஜெபிக்காம உங்க வீட்டில் ஒரு அற்புதம் நடக்காது. அல்லேலூயா. எந்த மோசைக்கு விரோதமா சொல்லிட்டு கட்டளையை கொடுத்துட்டு போயிட்டார் ஆண்டவர். இப்ப மோசே ஜெபித்தாதான் நடக்கும். இதே சிச்சுவேஷன் தான் யோபுக்கு நடந்துச்சு. யோபு தன் சிநேகிதனுக்காக ஜெபித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கும். அதனால இந்த ஜெபிக்கிறவங்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் அந்நிய ஜாதியார் யாராய் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய நாமத்துக்கு விரோதமாய் பேசினால் உடனே கர்த்தர் கேட்பார். அல்லேலூயா. இவள் எல்லாம் அறிஞ்சிருந்தும் பேசினதுதான் பெரிய தவறு என்று வேதம் சொல்லுகிறது. உனக்கு எல்லாமே தெரியும், ஊழியத்தை பத்தி தெரியும், ஊழியக்காரனை பத்தி தெரியும், ஊழியம் நடக்கிறத பத்தி உனக்கு தெரியும், தெரிந்திருந்து நீ பேசுவதை தேவன் அனுமதிக்க மாட்டார். ஆனால் ஆரோனுக்கு அந்த பிரச்சனை இல்லை.
ஆரோனுக்கு அந்த மாதிரி காரியங்கள் இல்லை என்று வேதம் சொல்லுது. அவன் மோசையை பேச சொல்லலாம், ஆனால் ஆரோனுக்கு அந்த காரியம் இல்லை. ஆரோன்ட்ட ஒரு தவறான காரியம் இருந்தது. என்ன இருந்தது என்று சொன்னால் வாசிக்கலாம். யாத்திராகமம் புத்தகத்தில் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். இவன் பாருங்க, நான் அந்த வசனம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏற்கனவே இப்படி பண்ணினானான்னு ஒரு டவுட் நமக்கு வருதா வரலையா? ஒரு அல்லையா சொல்லுங்க. அதனாலதான் ஆண்டவர் வேண்டான்றார். சரி, அவன் நல்லா பேசுவான், பேச்சு திறமை உள்ளவன் தான் பைபிள் சொல்லுது. யார? ஆரோனை. மோசே 40 நாள் கர்த்தரோட பேச போயிருக்கிறார். அதனாலதான் ஆரோனை ஆண்டவர் என்ன பண்றதுன்னு தான் கொடுக்கிறார். மோசே கேட்டதுனால தான் கொடுக்கிறாரு. இவன் பாருங்க, ஜனங்கள் கேட்கிறாங்க, தப்பு கிடையாது. எப்போ எனக்கு என்னப்பா தெரியும், அவர் பாட்டுக்கு போயிட்டாரு, அவர் வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு, அப்படி சொல்லிட்டு போயிருக்கலாமே. இவன் ஏற்கனவே என்னமோ பண்ணினவன் போல எல்லாம் நகைகள்ட்டுங்க. எல்லாரும் எப்பவும் இந்த நகை மேலேயே கண்ணா இருந்திருக்கிறாரு. அதுவும் பாருங்க, பிசாசு அந்த நேரத்தில் கிரியைகளை செஞ்சிருவான். அந்த அழகா சொல்றது பாருங்க, 32:5ஆம் வசனம் வாசிங்க. ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். என்ன முக்கியமான ஆளு மோசே இல்ல, இதுதான் துணிகரம். இதனாலதான் ஊசாவை அடிக்கிறாரு. இது நமக்கு தெரியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் அழைப்புல அவர்கள் நிலைத்திருக்கணும். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இந்த அழைப்பு மாறுது பாருங்க. இங்க உனக்கு பேசுறதுக்கு தான் அவர் கூப்பிட்டாரு. நீ பேசிட்டு மட்டும் போக வேண்டியதானே. எப்ப எனக்கு என்ன தெரியும் மோசே எங்க போனாரோ தெரியல, ஜோமனு மோசே வருவாருன்னு சொல்லல. அவன் என்ன சொல்றான், உங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, சூப்பரா சொல்ற. 2ஆம் வசனம் பாருங்க. அதற்கு ஆரோன் உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகலன்களை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஏ அப்பா, இதே எவ்வளவு தங்கம் போட்டிருக்க, எப்படி பார்த்திருக்கிறாரோ. இதனாலதான் ஆண்டவர் மோசையை தெரிந்து கொள்ளுகிறார். மோசைக்கு அதெல்லாம் இல்ல, ஆரோனுக்கு இந்தபடி என்ன இருந்திருக்கு. எதையாவது வாங்கி, அது பாருங்க, பொண்ணை போட்டா அது உருகி தானே போடும். அது ஏன் என்ன வருது, கண்டு குட்டி வருகிறது. என்ன சொல்றான் பாருங்க, 4ஆம் வசனத்துல வாசிங்க. அவர்கள் கையில் இருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கரு பிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். யோசிச்சு பாருங்களேன், எப்படி ஒரு காரியத்தை. இதனாலதான் சூஸ் பண்ண லேட் பண்றாரு. இவனுங்கெல்லாம் சூஸ் பண்ண நிக்க மாட்டாங்க. சின்ன பிரச்சனை, ஐயோ நான் பழைய மதத்துக்கு போயிடப்போ. சின்ன பிரச்சனை, கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சாரு. சின்ன பிரச்சனை, உடனே பண்டிகை கொண்டாட போயிடுவான். என்னையா உன் ரட்சிப்பு, என்ன ரட்சிப்பு, உனக்கு என்ன ரட்சிப்பு இருக்குது? வெறும் பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் ஆண்டவர் இந்த ஆரோன மாதிரி உடனே கைப்பிடிச்சு பாருங்க. இதுதான் எதை, கண்ணுக்குட்டியை போய் எப்படி ஒரு தேவனை ஆராதித்த மனிதன் இப்படி சொல்லுவான் பாருங்க. இந்த வசனத்தை வாசிக்கும் போது நமக்கே ரொம்ப வேதனையா இருக்கும். சரி, தொடர்ந்து வாசிங்க. ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். பாருங்க அடுத்த வசனம். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். வேற சமாதான பலியா? பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். என்ன எழுதிட்டாங்க? விளையாட, டான்ஸ். இந்த லைட் தான், இது ஆஃப் பண்ணி போட்டு அப்படி இருக்கும். சங் சக்கி சங் சக்கி சங் சக்கி, ஆம்பளை பொம்பளை, இதுதான் இந்த டான்ஸ். கர்த்தர் பார்த்தார், என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்களை. என்ன ஜனங்கள்? உன் ஜனங்கள்.
எப்பெல்லாம் தப்பு பண்றோமோ அப்பெல்லாம் கர்த்தர் வந்து நம்ம மேல போட்டுருவாரு. நீங்க வசனத்தை கேட்கலன்னா உன் ஜனம் தாண்டான்றாரு. என்ன வசனத்தை கேட்டு ஆவில நிரம்புனா என் ஜனத்தை பத்தியாட்டா அடிப்பார். அல்லேலூயா. நீங்க எப்பெல்லாம் வசனத்தை தட்டி கைத்தட்டுக்கு பார்க்கலாம். எல்லாரும் நல்லா நல்லா கைத்தட்டு. தூங்குறவங்க எல்லாம் கைத்தட்டுக்கு பார்க்கலாம். இப்ப என்ன சொல்லுவாருன்னா ஏன் ஜனம்டான்னுவாரு. நான் சொல்லி சொல்லி நீங்க பதிலே சொல்லாம தூங்குத இருந்தீங்கன்னா உன் ஜனம் தூங்குது பாருன்னு. இதான் ஆண்டவர். தப்பு பண்ணவன யார் ஜனமா? நல்லது பண்ணும் போதெல்லாம் ஏன் ஜனம். ஆனா இந்த ஜனத்தை ஒன்றும் மோசே சொல்லிடக்கூடாது. அது அடி யாருக்கு தான்? இந்த ஜனம் என்ன வேணாலும் பண்ணலாம், நாங்க கரெக்டா இருக்கணும். நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்லி நான் ஒரு வார்த்தை தப்பா பேசுறோம், எனக்கு கட்டாயம் அடி இருக்கிறது. பாருங்க உன் ஜனம் சொல்லிட்டார வாசிங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். இதெல்லாம் இதை தவறு நீங்க பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக நான் பிரசங்கிக்கிறேன். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறாரு. நீங்க அவசரப்பட கூடாது. எனக்கு நான் கேட்ட ஆசீர்வாதம் வரல, அதனால எனக்கு வீடு வரல, அதனால நான் கத்தரை விட்டு பின் வாங்கி போறேன். நான் காரு கேட்டேன், காரு வரல, கத்தரை விட்டு பின் வாங்கிட்டு போறேன். என் பொண்டாட்டி சரியா நடக்கல, அதனால கத்தரை விட்டு பின்னாடி போறேன். என் பிள்ளைய வார்த்தை கீழ்ப்படியில, கத்தரை விட்டு பின்னாடி போறேன். அதெல்லாம் என்ன வாழ்க்கை? உயிரே போனாலும் யோபு சொல்ல, கொன்று போட்டாலும் அவர் தான் தெய்வம். கை தட்டுக்க பார்க்கலாம். என்னை கொன்று போட்டாலும் அவர் தான் தெய்வம். ஆமென். மனைவியாவது பிள்ளையாவது தருவார் அவர். கிறிஸ்துவுக்காய் பாடணும் இல்லையா? கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோர் நஷ்டப்பட்டதில்லை. சொல்லுமா? கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டப்பட்டோர் நஷ்டமடைவதில்லை. உலகம் தெளிவோம், உற்சாகம் கொள்ளுவோம், உலகத்தின் இறுதி வரை. ஆமா, கல்வாரி தொழிதான் மலைவாரி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். கைத்தட்டி சொல்லுங்க. உலகம் தெளிவோம், உற்சாகம் கொள்ளுவோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தொழிதான் மலைமாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உயிர் பெறுவேன், ஒன்று கொடுவேன், உலர்ந்த எலும்புகளே. நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்துவிட்டார். உயிர் பெறுவேன், ஒன்று கொடுவேன், உலர்ந்த எலும்புகளே. நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்துவிட்டார். உலகம் தெளிவோம், உற்சாகம் கொள்ளுவோம், உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி பொழிதான் மலைமாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்காய் இழந்த ஒருத்தரும் தரித்திர மாட்டீங்க. கை தட்டி கத்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. நான் கத்தருக்கு கொடுத்தேன்னு சொல்லி ஒரு மனிதனும் கஷ்டப்பட மாட்டீங்க. கத்தர் உங்களை மேன்மைதான் படுத்துவாரே தவிர ஒரு நாள் உங்களை கீழே விட மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே ஆரோன் பெரிய ஒரு தவறை செய்து விட்டார். அதான் கேரக்டர்ஸ். மோசேட கேரக்டரை பாருங்க. நான் வரமாட்டேன் ஆண்டவரே, என்கிட்ட உண்மை இல்லை ஆண்டவரே, ஆண்டவரே நான் திக்குவாய் ஆண்டவரே, மந்தனாவுன்னு இவன் சொன்ன உடனே யாருக்கு சந்தோஷம்? இவன் ஊழியக்காரனை பார்த்த உடனே சந்தோஷம் யாருக்கு? எல்லாரும் பாஸ்டர் தோத்துறம்பாங்க, பிரதர் தோத்துறம்பாங்க, என் வண்டியிலே இறங்கம்பாங்க, சிக்கனை சாப்பிடும்பாங்க, மட்டனை சாப்பிடும்பாங்க. இந்த சந்தோஷம் தான் அவனுக்கு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தினால கண்ணுக்குட்டியே கூட்டுட்டான். மோசேக்கு தெரியும் இது கடினமான ஊழியம், இந்த பாதை ரொம்ப சிக்கலான பாதை. ஒரு முறை நம்ம கூட்டம் கூட்டு நம்ம சரியா பேசலன்னா ஒரு பையன் நமக்கு வர மாட்டான். ஒரு இடத்துல பிரசங்கம் ஏற்ற மாட்டாங்க. ஒரு அலையிலே சொல்லுங்க, உண்மையா பொய்யா? ஐயா, கடந்த நாள்ல ஒரு திருச்சபைக்கு அழைத்திருந்தார்கள், போயிருந்தேன். நான் என்னுடைய மனைவி போயிருந்தோம். எழுப்புதலை குறித்து கர்த்தர் பேச சொன்னார். பேசி முடிச்சுட்டு என்னோட ஐயா பேசி கொண்டிருந்தார். பேசிக்கொண்டு, ஐயா எந்தெந்த வாரம் எங்கெல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னார். ஐயா இப்போ ஆண்டவர் சொல்லிருக்காரு புது புது சர்ச்சா கொடு அப்படி சொன்னாருன்னு சொன்னேன். சும்மா இருங்க, எங்க சர்ச்சில் 6 மாசம் நீங்க பேசணும். கை தட்டுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க.
அதுல 6 மாசம் கண்டினியூவா நீங்க தான் பேசுறீங்க. அப்படிலாம் புதுசு புதுசு கொடுக்காதீங்க. எங்க சபையை எழுப்பி விட்டு போங்கன்றாரு. நான் எழுப்பி விட யாரு? நான் நினைக்கிறேன் நான் பண்ண பிரசங்கமே சரியில்லை, எனக்கு வசனமே சொல்ல தெரியல, பாட தெரியல, பேச தெரியல, வசனத்தை எடுத்து பேச தெரியல, நான் பயந்து உட்கார்ந்து இருக்கிறேன். என்னை பார்த்து அவர் சொல்றாரு, 6 மாசம் எங்க கமிட்டியில பேசிட்டாங்க, 6 மந்த் நீங்க கம்பல்சரி சர்டிபிகேட் எங்க ஊருக்கு வந்தே ஆகணுன்றாரு. அல்ல சொல்ல மாட்டீங்களா? எனக்கு தெரியும். அல்லேலூயா. தனக்கு சபைக்கு செம்ம போட்டிருக்கு. மனம் திரும்பு, அன்பாரு, தாழ்மையாரு, இயேசுவுக்காக வாழு, அப்படிதான் பேசியிருக்கேன். ஏன்னா அப்பதான் நிறைய இடத்துக்கு போக முடியும். வேதம் சொல்லுது, நீங்கள் உங்களை துரத்த ஓடிக்கிட்டே இருந்தா உலகம் முழுவதும் பத்தாதான். இதை ஒரு சபையில போட்டு அடைச்சிடாதீங்கன்னு சொல்றேன் நான். இந்த ஆரோன் பாருங்க, ஆரோனுடைய கேரக்டர் வைஸ பாருங்களேன், எவ்வளோ இதுதான் சாக்குன்னு நகையெல்லாம் வாங்கி கண்ணுக்குட்டி ஆகி கொண்டு வந்து விட்டான். அப்போ மோசே வராரு. 32ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. இப்போ 32 21 வாசிங்க. இப்போ பின்பு மோசே ஆரோனை நோக்கி நீ இந்த ஜனங்கள் மேல் இந்த பெரும் பாதகத்தை சுமத்துகிறதற்கு இவர்கள் உனக்கு என்ன செய்தார்கள் என்றார். எப்படி கேட்காரு பாருங்க, என்னப்பா செஞ்சாங்க? இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டியே, வழி தப்பி போக பண்ணிட்டியே, தப்பான டைரக்ஷன்ல கொண்டு போயிட்டியே, இவங்க உனக்கு என்ன துரோகம் பண்ணாங்க? அதுக்கு அவர் அழகான ஒரு பதில சொல்லுவார் பாருங்களேன். அதற்கு ஆரோன், என் ஆண்டவனுக்கு கோபம் ஊழாதிருப்பதாக, இது பொல்லாத ஜனம் என்று நீர் அறிந்திருக்கிறீர். யார? இவர் ரொம்ப நல்லவர். இவர் அவங்களும் சொல்றாரு பொல்லாதவங்க. நீ செய்ய முடியாதுன்னா முடிய போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏங்க இந்த மண்டபத்துக்கும் இந்த இதுக்கு தேவையான பணம் வரலன்னா நான் ஏங்க கடன் சொல்லி செய்யணும்? அது கரெக்ட் தானே? வரலன்னா நான் ஏன் செய்யணும்? பெருமைக்காக செய்யணுமா? அகம்பாவத்துக்கு செய்யணுமா? இல்லை என்ன யாராவது கேட்பாங்களா? நான் நோ, உனக்கு அந்த எண்ணம் இருக்கணும். எனக்கு முன்பாக ஒரு மோசே இருக்கிறார், அவர் தேவனோடு பேசுகிற மனிதன், முகமுகமாய் மோசையோடு பேசுவார். நான் அதை பார்த்திருக்கிறேன். ஒரு சிநேகிதன் பேசுற மாதிரி பேசுவார். அப்படிப்பட்ட மோசே இல்லையே, நம்ம என்ன செய்யணும்? நம்ம இருக்கிற ஆத்துமாக்களை எப்படியாவது கர்த்தர் பக்கம் திருப்ப வேண்டும் என்று சொல்லி ஒரு தாழ்மையாக இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அதை விட்டுட்டு இன்னைக்கு என் கையில ஊழியத்தை கொடுத்துட்டாங்க, இன்னைக்கு நான் இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லி கண்டுகுட்டி வர வச்சு ஜனங்கள் எல்லாம் விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன விளையாட்டு தெரியுமா? மோசமான விளையாட்டு. சரியான தரிசனம் உள்ள ஒரு ஆள் இல்லை என்றால், ஊழிய நாளும் சரிதான், வேலை நாளும் சரிதான், சபை நாளும் சரிதான், அப்படியே வேறு விதமாய் மாற்றப்பட்டு விட்டுரும். அல்லேலூயா. அமெரிக்கா தேசத்துல ஏராளமான சர்ச்சஸ்கள் இன்னைக்கு கிளப்பாய் மாறி இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? ஏராளமான சர்ச்சஸ். ஏன்னு சொன்னா, ஒரு காலத்துல நல்ல ஆராதிச்சவங்க தன் பிள்ளைகளை சரியான வழியில நடத்தாம, தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லாம அவங்க விட்டதுனால அடுத்த தலைமுறைகள் ஆண்டவரை ஆராதிக்கவில்லை. எல்லா மண்டபங்களும் சர்ச்சாய் மாற வேண்டிய காலத்துல சர்ச்சுகள் எல்லாம் கிளப்பாய் மாறி போனது. வேதனையான காரியம். யாரால தெரியுமா? இந்த மாதிரி அழைப்பு இல்லாத ஆட்களினாலதான். தரிசனம் இல்லை, தாகம் இல்லை, தேவனுடைய மனதை புரிந்து கொள்ளவில்லை. ஜனங்கள் யாரை நோக்கி வருகிறார்கள், யாரை சார்ந்து வருகிறார்கள்? இவர்கள் என்னிடத்தில் பேசுகிறார்கள் என்றால் என் திறமையினால பேசுறாங்களா? இவங்க எனக்கு காணிக்க கொடுக்கிறார்கள் என்றால் கர்த்தர் நிமித்தம் கொடுக்கிறார்கள். கர்த்தர் இவர்களை வேண்டாம் என்று சொன்னால் ஒரு நயா பைசா எனக்கு காணிக்க வராது. தேவன் உங்களிடத்தில் பேசவில்லை என்றால் இந்த ஊழியத்தை லட்சக்கணக்காக நான் செய்ய முடியாது. இதுதான் உண்மையான சத்தியம். கர்த்தர் இந்த ஊழியத்தை நேசிக்கிறதுனால தான் இத்தனை லட்சம் ரூபாய்க்கு பொருளை வாங்கி வைத்திருக்கிறோம். வருஷத்துக்கு இத்தனை லட்சம் ரூபாய்க்கு ஊழியங்களை செய்து கர்த்தரை கனப்படுத்துகிறோம். கைதட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. அல்லேலூயா. ஒரே ஒரு மோசே போனதுனால ஹோல் டோட்டல் எல்லாம் பாருங்க. சொல்ற இது பொல்லாத ஜனங்கள். மோசேட்டே சொல்றாரு. அடுத்த வசனம். இவர்கள் என்னை நோக்கி எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் என்றார்கள். அப்பொழுது
நான் பொன்னுடைமை உடையவர்கள் எவர்களோ அவர்கள் அதை கழற்றி தரக்கடவர்கள் என்று அவர்கள் அப்படியே செய்தார்கள். அதை அக்னியிலே போட்டு அதிலிருந்து இந்த கன்றுக்குட்டி வந்தது என்றார். எப்போன்னு காத்திருக்கிறானே, நீ எப்போ அங்க போய் தவறான காரியத்தை செய்யும் போது சாத்தானுடைய கிரியையில் வெளிப்பட்டுரும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப கவனம். அதனாலதான் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரி. அவர்கள் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு வருவார்கள். ஆட்டுக்குட்டி போல இருக்கும், ஓநாய்க்களாயிருப்பார்கள். தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறவரை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எந்த மனிதன் பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்தி உயர்த்துகிறானோ அவன் பின்னாடி தைரியமாய் செல்லுங்கள். எந்த ஒரு மனிதன் இதை விட்டுட்டு தனித்தையா பேசி தன்னை பெரியவனாக காண்பித்து உங்களை வஞ்சிக்கிறான் என்றால், வேதம் சொல்லுகிறது, இதோ கிறிஸ்து அங்கே இருக்கிறார், இதோ அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறார், இந்த வீட்டுக்கு அவர் வரமாட்டார். வேதம் சொல்லுகிறது அவர் மகிமையோடு இறங்கி வருவாரா. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வரும்போது பயங்கர பிரசன்னம் இருக்கும். மோசே வரைக்கும் 40 நாள் காத்திருக்க முடியாத ஜனங்கள், அழைப்புகளிலே மாறுகிற காரியங்கள், எல்லாத்தையும் நம்பாதீங்க. எல்லார்கிட்டையும் போய் தலையை கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. கர்த்தரை பாருங்க, கர்த்தரை நோக்கி நில்லுங்க, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரே ஒரு நேரம் மோசே போனாரு, ஹோல் டோட்டல் ஜனங்களே பாவம் செஞ்சு வச்சுட்டான். நடந்தது என்ன தெரியுமா? மோசேக்கு கோவம் வந்துட்டு டீமை பிரிக்கிறார். 3000 பேர் விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. தேவனுடைய பிள்ளைகளே, மோசேட்டு சொல்லும் போது இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவர் ஏன் மோசேயை தெரிந்து கொண்டார் என்றால் அவனுடைய இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். அல்லேலூயா. ஆரோன் இருதயமும் மோசே கூட தான் இருந்தது. அவன் இருதயம் வழி விலகி போனது, இவன் இருதயம் கர்த்தரையே சார்ந்திருந்தது. ஆனா இந்த ஜனங்களுக்காக கடைசியில மோசே கர்த்தர் என்ன பண்ணல, ஒரு சின்ன கோபத்திற்காக அவனை உள்ளே கொண்டு போலங்க. தேவனுடைய பிள்ளைகளே, எச்சரிக்கையாயிருங்க, பி கேர்ஃபுல்லா இருங்க, வசனத்தை நல்லா படிங்க, நல்ல ஞானமா இருங்க, உலகத்தோடு ஒத்து போகாதிருங்கள், உலக வேஷத்தை தரிக்காதிருங்கள், கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள், வார்த்தை இருக்கிறதா என்று கவனியுங்கள். கஷ்டம்தான், வேதனை தான், பாடுதான். இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறேன்னா என்னிடத்துல வந்து பெரிய ஒரு பணம் எல்லாம் என்னிடத்துல கிடையாது. நான் அடுத்த செகண்ட் கர்த்தரை தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் பார்வை எப்போ கர்த்தரை பார்த்து கொண்டே இருக்குதோ இந்த மாதிரி நான் போயிட்டே இருப்பேன். என்னைக்கு நான் மனிதனை பார்க்கிறேனோ அன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்டோபர் விழுந்தான். அவ்வளவுதான். என்னைக்கு பெருமை எனக்கு வருகிறதோ விழுந்தான். என்னைக்கு தேவனை விட்டு என் பக்கமாய் திருப்ப விரும்புகிறேன் என்றால் விழுந்தான். என்னைக்கு நான் உங்களை தாஜா பாடி ஐஸ் பாடி அவரு நல்ல அவரு தங்கமானவர் சொன்னேன் என்றால் அந்த தங்கம் என்ன உடைக்கும்? நீங்க தான், நான் தான். அழைப்பு மாறாது. கைதட்டி கர்த்தரை நல்ல மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. உங்களை கர்த்தர் பக்கமாகவே நான் திருப்ப விரும்புகிறேன். என்னுடைய பிரசங்கமோ என்னுடைய மனைவியினுடைய பிரசங்கமோ இயேசுவின் நாமத்தை மட்டுமே உயர்த்தணும். அவரே உங்களுக்கு நான் காண்பிக்கணும். அவர் பக்கமாய் திருப்பி உங்களை பரலோகராஜ்யம் சேர்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. காத்துருங்க. ஒரு அற்புதம் நடக்கலன்னா காத்துருங்க, அவசரப்படாதீங்க. ஏன் இது நடக்கலன்னு சொல்லி குறுக்கு வழியை தேடாதீங்க. குறுக்கு வழி தேடினதுனாலதான் கர்த்தருடைய கோபம் வந்து விட்டது. அவசரப்படாதீங்க. வீடு இல்லையா, அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க. சொல்றவங்க சொல்லத்தான் செய்வாங்க. என்னதான் சொல்றாங்க, உன் பிள்ளை எப்படி கட்டி கொடுக்க நான் பார்க்கறேன்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்துடுவாரு. உனக்கு சொந்த வீடே இல்லையே, பரவாயில்ல, ஆண்டவர் பார்த்துடுவாரு. பிள்ளைக்கு நகையே வாங்கலையே, ஆண்டவர் பார்த்துடுவாரு. அதான் விசுவாசம். அதை பத்தி நான் கவலைப்படலை. எனக்கு தெரியும், என்னை உண்டாக்கினவர் என்னோடு இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எப்படி ஆபிரகாமுக்கு சொன்னார் அதே மாதிரி கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார்.
நான் ஏற்ற நேரம் வரும்போது எல்லாவற்றையும் உனக்கு செய்து முடிப்பேன், நீ எனக்கு உண்மையா இருக்கிறார். அதனால நான் அவருக்கு உண்மையா இருக்கிறேன், நான் எல்லாருக்கும் உண்மையா இருக்கிறேன் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு முன்பாக நிறைய குறைவு இருக்கும். நான் குறைவுள்ள ஒரு மனிதன். நீங்கள் மனிதனை பார்க்காதிருங்கள். கர்த்தர் சொல்ற இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் அதை சொல்லிட்டு தான் இந்த 2 கேரக்டரை கர்த்தர் என்கிட்ட காமிச்சார். பாரு, இவங்க 2 பேருக்குள்ள இவ்வளவு வித்தியாசம் பாரு. அவன் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னான், அவன் வேணும் வேணும் என்று அவனை எடுத்தேன். இவனை நான் சூஸ் பண்ணவே இல்லை, இவனா ஓடி வந்து சேர்ந்துக்கிட்டான். இவன் சேர்ந்த உடனே மோசையை பார்த்து, மோசே மாதிரி எனக்கு கனம் கிடைக்குன்னு சொல்லி ஜனங்களை தவறாய் திருப்பி விட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, ஜனங்களை என்னைக்கு நம்ம தவறா நடத்துறோமோ அன்னைக்கு நம்ம கர்த்தருக்கு விரோதியா மாறிடுவோம். ஆமென். அதனால ஜனங்களாகிய நீங்களும் நானும் நம்ம பார்வையெல்லாம் உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் வாஞ்சை ஐயா. உங்களை பார்க்கணும், உங்க பாசத்தில் மூழ்கணும், இதுதான் என் ஆசை ஐயா. அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே. அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே. ஆயிரங்களில் அழகானவர் என் வாழ்வு நேசமீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே உம்மை நான் அறிந்து கொண்டேன். ஆயிரங்களில் நீங்கள் அழகானவர் என் வாழ்வு நேசமீரே. சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் புஷ்பமே உம்மை நான் அறிந்து கொண்டேன். அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே. அழகானவர் தூயவரே உயர்ந்தவரே என் அன்பே. ஆண்டவரே, உங்களை தான் நான் பார்க்கணப்பா, உங்க பாசத்தை தான் நான் பார்க்கணும் ஆண்டவரே. இந்த அனித்தியமான பாவம் சந்தோஷம் எனக்கு பெருசு இல்லை ஆண்டவரே. தேவனுடைய ஜனங்களோடு நிந்தையை அனுபவிப்பதே நான் பாக்கியம் என்று எண்ணுகிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நீ கஷ்டத்தை அனுபவிக்கிற நினைச்சு மற்றவங்களை யாரையும் பார்த்து சூடு போடாதீங்க. ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஆரம்பத்திலிருந்து எப்படி இருக்கிறாரோ முடிவு வரையும் அப்படியே தான் இருக்கிறார். நம்ம தான் விலகி விலகி போகிறோம். உங்க கேரக்டர், நல்ல கேரக்டரை நீங்க வருவித்துக் கொள்ளுங்க, நல்லதை சிந்திங்க, நல்ல ஆளுங்களோட பழகுங்க, நல்லவங்களோட போங்க. குறை சொல்றவன், ஏமாத்துறவன், துடுறவங்கலாம் சேராதீங்க. நல்ல ஆட்களோட பேசுனா மனமுகந்து வாய் திறந்து பேசுவாங்க பாருங்க, அவங்களோட ஐக்கியம் வச்சுக்கிடுங்க. கைத்தட்டி கத்திரமா ஏற்படுத்துங்க. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு நல்ல சுவாபம் வெளிப்படும். ஆண்டவர் உங்களை எடுத்து அப்படி பயன்படுத்துவார். உங்க மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டே இருக்கும். கர்த்தர் இன்னும் கிருபைகளை கொடுத்து கொண்டே இருப்பார். 2016 நவம்பர் மாதம் என் கையை பிடிச்சார். 2025 வருஷம் வந்துட்டு 9 வருஷம் கர்த்தர் யாருக்கிட்டையும் என்ன போய் நிக்க வைக்கல. கைத்தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. யார்
யாருக்கிட்டையும் 10 காசுக்கு கர்த்தர் என்ன வெட்கப்படுத்தல. யாருக்கிட்ட என்ன வெட்கப்படுத்தலைங்க. இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆனா நான் பயந்தேன், ஐயோ காணிக்கைக்காக ஊழியம் செஞ்சிருவோமோ, நம்ம யார்ட்டையா காணிக்கை கட்டுருவோமோ, பிள்ளை பீஸ் கட்டுறதுக்கு படி இதுக்கெல்லாம் பணம் எப்படி யோசித்தேன் நான். கர்த்தர் சொன்னார், இல்லப்பா, நான் உன்னை அழைத்தேன், நானே உன்னை நடத்துவேன். இதுவரைக்கும் கர்த்தர் என்கிட்ட சொன்னார், சில குடும்பங்களை உனக்கு தருகிறேன், அந்த குடும்பங்களை நான் ஆசீர்வதிப்பேன். எந்த குடும்பம் உன்னை தூக்கி சுமக்கிறார்களோ அந்த குடும்பத்தை நானே சுமப்பேன் என்று சொன்னார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த குடும்பம் யாருக்குமே தெரியாது, சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். ஊழியம் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஒருவருக்குமே தெரியாது, கர்த்தருக்கு மட்டும். அது எனக்கும் அவருக்குள்ள ஒரு கமிட்மெண்ட். அதனாலதான் தைரியமா மேடையில் இப்படி நான் பேச முடிகிறது. இயேசுவை பாருங்கள், இயேசுவை பாருங்கள். புது வீட்டுக்கு போகும்போது யோசித்த 10,000 ரூபாய் வாடகை கொடுக்க முடியுமா, நான் கொடுப்பேன், நீ போ என்று சொன்னார். அப்ப ஆண்டுகிட்ட சொன்னேன், 1ஆம் தேதி ஆனா நான் வாடகை கொடுத்துறணும், 1ஆம் தேதி நீ கொடுப்பா போ என்று சொன்னார். கர்த்தரே சொன்னார். 2019 போனேன், 6 வருஷம் ஆயிடுச்சு, சரியாய் வாடகை கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. ஆமா, என் ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். உன் பிள்ளைகளை நானே நடத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார். என் வேலை என்ன தெரியுமா? உங்களுக்காக ஜெபிக்கிற வேலை தான். ஆமேன். நீங்க கொடுக்கலனாலும் அப்படிதான் ஜெபிப்பேன், நீங்க கொடுத்தாலும் அப்படிதான் ஜெபிப்பேன். ஏன்னா என் சுவாபத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஜெபிக்கும்படி எல்லாரும் எழுந்திருக்கலாம்.